அவர்களே, உங்களுக்கெல்லாம் இங்கே உங்களை சிரிக்க வைக்க போகக்கூடிய தன்னம்பிக்கை பேச்சாளர் திரு ராமலிங்கம் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கம். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹவ் ஆர் யூ? How many of you are from a government school? எத்தனை பேர் அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறீங்க? ஓகே, வாஸ்ட் மெஜாரிட்டி. ஓகே, நானும் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பெரிய சாதனை படைச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு பாராட்டு விழா எடுத்துருக்காங்க அமைச்சர் அவர்கள், சிறப்பு விருந்தினர்கள் பாராட்டுற மாதிரி நானும் உங்களுக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஒரு மனதினுடைய மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஏக்கம் என்ன தெரியுமா? ஒரு பணம், பதவி, கொஞ்சம் அதிகாரம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய உளவியல் வல்லுநர் சொல்லுகிறார், the greatest longing of the human mind is the desire to be appreciated. மனித மனதின் மிகப்பெரிய ஏக்கம் என்னை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும். desire for appreciation. அதுக்காகத்தான் நிறைய நேரம் என்னை திரும்பி பாருங்கள், ப்ளீஸ் டேக் a look at me. இதுதான் நமது மனதில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அப்படின்னு சொல்கிறாரு சைக்காலஜிஸ்ட். அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் பெரிய சாதனை படைச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய விழா, மிக உயர்ந்த பதவிகள், அமைச்சர் அவரே இங்கே வந்து உங்களை பாராட்டுறாரு. ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய ஆசை இருக்குது. ஒரு நிறுவனம், தமிழ்நாடு காவல்துறை, அந்த நிறுவனத்தினுடைய மிக உயர்ந்த பதவியில் நான் இருந்தேன். அதுக்கும் ஒரு பதவி இருக்குது, அதுக்கும் ஒரு பாராட்டு விழா இருக்குது. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? இந்திய ஜனாதிபதியினுடைய வண்ணக்கொடி அப்படின்னு ஒரு பெரிய பதவி இருக்குது. ஒரு தனி மனிதனுக்கு மிகப்பெரிய பதவி எது? இந்தியாவில் தனி மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பதவி எது? பாரத் ரத்னா. பாரத் ரத்னா. அதுதான் நமது முன்னாள் ஜனாதிபதி மாண்புமிகு ஏபிஜே அப்துல் கலாம் சார் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு துறைக்கு, இப்போ சார் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு, மக்கள் நல்வாழ்வுத்துறை. அதே மாதிரி காவல்துறைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விருது ஜனாதிபதியினுடைய வண்ணக்கொடி. அது நம்ம காவல்துறை கிடைக்காமலே இருந்ததுங்க. உலகத்து இந்தியாவிலேயே மிக பழமையான 165 ஆண்டுகளான தமிழ்நாடு காவல்துறைக்கு அது கிடைக்கவில்லை. இந்திய இராணுவத்துக்கு கிடைச்சிருக்கு, கப்பற்படை கிடைச்சிருக்கு, விமானப்படைக்கு கிடைச்சிருக்கு, உத்தரப்பிரதேஷ் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு, மகாராஷ்டிரா போலீஸ் கிடைச்சிருக்கு, டெல்லி போலீஸ் கிடைச்சிருக்கு, தமிழ்நாடு காவல்துறைக்கு கிடைக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பதக்கத்தை இந்திய ஜனாதிபதியிலிருந்து வாங்கி கொடுத்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த காவல் அதிகாரிகள் யூனிஃபார்மில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு இன்சிக்னியா போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் ஜனாதிபதியினுடைய வண்ணக்கொடி. எதுக்கு தெரியுமா? பாராட்ட வேண்டும். மற்ற மாநிலத்தை சேர்ந்த காவல்துறை நமது காவல்துறையை பாராட்ட வேண்டும். அப்படி ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ மிகப்பெரிய ஆசை, மிகப்பெரிய ஏக்கம், மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா துறையிலையும் மிக உயர்ந்த நிலைமையில் போயிட்டு இருக்கு. பொருளாதாரம், நேற்றுக்கு ஒரு செய்தியை பார்த்தேன். தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுடைய பொருளாதார மக்களுடைய வருமானம் நாட்டினுடைய வருமானத்தை விட அதிகம். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆண்டுக்கு சம்பாதிக்கக்கூடிய பணம் 339 பில்லியன் US டாலர்ஸ். நம்ம இப்போ சண்டை போட்டோமே பாகிஸ்தான், அவங்க மொத்த வருமானமே 338 பில்லியன் US டாலர்ஸ். 20 கோடி பாகிஸ்தீனர்கள் சம்பாதிக்கிறதை விட 7 கோடி தமிழ்நாட்டு மக்கள் சம்பாதிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கா? இப்போ ஆர் யூ ஹாப்பி that we are one of the leading states, not among our in India, even outside state. ஒரு செய்தி சொல்கிறேன். தமிழ்நாட்டில் போன வருஷம் 52% மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்திருக்காங்க. என்ரோல்மெண்ட் ரேட் ஹையஸ்ட் இன் த கண்ட்ரி. கனடா, அமெரிக்கா நாட்டை விட அதிகமான நபர்கள் தமிழ்நாட்டில் கல்லூரியில் படிக்கிறாங்க. அது 65% இந்த வருஷம் மாற்ற போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பாராட்டு என்பது ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் பாராட்டு தேவைப்படுகிறது. ஸோ how many of you are really really happy that you achieved something great in your lives? கை தூங்க பார்ப்போம். எத்தனை பேர் நான் நல்லா சாதிச்சிருக்கிறேன், நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன்? பெரிய பெருமை இல்லை, பெருமை இல்லை. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் பயங்கரமாக சாதிச்சிட்டீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எத்தனை பேர் நிறைய மார்க் எடுக்கிறது உண்மையிலே நல்லது தான், பெரிய விஷயம்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க? கை தூங்க பார்ப்போம். ஏன்னா இப்போ இல்லை, தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் மார்க்கெல்லாம் முக்கியம் இல்லைங்க, அதெல்லாம் பெருசே கிடையாது. மார்க் எடுத்தவங்கள சாதிச்சாங்க,
அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் 10th 12th காலேஜில் எடுக்க மார்க்கு நிரந்தரமானது. ஒன்று, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்கள் பேர் மாறாது. அதே மாதிரி உங்கள் அப்பா பேர் மாறாது, உங்கள் அம்மா பேர் மாறாது, உங்கள் சொந்த ஊர் மாறாது. அதே மாதிரி நீ 10th எடுத்த மார்க்கு, 12th எடுத்த மார்க்கு, +2 மார்க்கு, காலேஜ் மார்க், இது மாறவே மாறாது, நிரந்தரமானது. அது உனது அடையாளம். எப்படி சார் சொல்கிறீங்க? சார் சொன்னார்ல, இப்போ 57 பேர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து. இந்த 57 பேரில் 20 எனது மாணவர்கள் நான் பயிற்சி கொடுத்துருக்குறேன். ஒரு 40 பேருக்கு பயிற்சி கொடுத்தேன். அப்போது அவங்க இன்டர்வியூ போனாங்க. நம்பர் 1 சிவச்சந்திரன் 4வது முறை அட்டன் பண்ணுறாரு. அந்த இன்டர்வியூவில் அவர் 275 மார்க்குக்கு 212 மார்க் வாங்கியிருக்காரு. ஹையஸ்ட் மார்க் சிவச்சந்திரன் 3வது முறை. அடுத்து வந்தாங்க மோனிகா, 207 மார்க் வாங்கியிருந்தாங்க. அங்கே ஐஏஎஸ் இன்டர்வியூவில் முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்கள் டாஃப்னு சொல்லுவாங்க, டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போன போதும் உங்களிடம் கேட்கும் முதல் கேள்வி, 10th உங்களுக்கு என்ன மார்க்கு, 12th உங்களுக்கு என்ன மார்க்கு, டிகிரி படிக்கும்போது உங்களுக்கு என்ன மார்க்கு, பிஜி படிச்சிங்கன்னா என்ன மார்க். போன வருஷம் இந்தியன் கெல்லாக் பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவன், ஐஐடி படித்த மாணவன் இன்டர்வியூ போயிருந்தார். கெல்லாக் பல்கலைக்கழகம் உலகத்தில் பிறந்த மேலாண்மை பல்கலைக்கழகம். அவர் நல்லா படிச்சிருந்தார், ஐஐடியில் படித்தார், நிறைய மார்க் வாங்கியிருக்காரு. 10th நல்ல மார்க்கு, +2 மார்க் குறைஞ்சி போச்சு. மறுபடியும் காலேஜில் நல்ல மார்க்கு, கெல்லாக் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு அட்மிஷன் கிடைக்கவில்லை. என்ன இருக்கான்னு தெரியுமா? இந்த மாணவன் 10th மார்க் வாங்கியிருக்காரு, காலேஜில் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாரு, 12th ரொம்ப கம்மியாக இருக்குது, இவரை நம்பவே முடியாது. Inconsistent performance, therefore we cannot admit him in this college.